செம்மையாக இருக்குது. இந்த வந்து தமிழருக்கோசம் அந்த எயித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை விட செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆனால் தமிழ் வரணுன்றனால பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. வேற டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? டேரக்டர் சார் செம்மையாக இருக்கு படத்துக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஓகே. படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். வாட்சபிள் தான். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா அப்படி வச்சிருக்காங்க. ஜெயம் ரவியில் எதுக்கு அதில் வில்லனாக நச்சாருன்னு சத்தியமாக தெரில. அதனால தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல முடியாது சார். நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்மளையும் திட்டுவாங்க. ஸோ பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். தமிழ் தீ பயங்கரமாக பரவ போகுது. இப்போது FDFS இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பயங்கரமாக இருக்குது படம். நம்ம தமிழர்கள் இதை யாருமே இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும், அது இதுக்கு தான் பயங்கரமாக இருக்கானுங்க. அவனுக்கு தமிழ்னா என்னன்னு தெரியுமா கூட தெரில. இப்போ நானும் 2K கிட்ஸ் தான், ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக எனக்கு இது பார்த்தோன்னே அப்படியே அவ்வளோ ஜிவ்வுன்னு இருந்தது. அந்த மாதிரி பச்சை பாஸ் காலேஜ் பசங்களோட மூமெண்ட் பேஸ் பண்ணி தான் அதுதான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ எந்த அரசியல் கட்சிகளுமே இன்வால்வ் ஆகாமல், ஆனால் அரசியல் தலைவர்களை மட்டும் வச்சு மாணவர்கள் மட்டுமே நடத்தின போராட்டம். எந்த அரசியல் கட்சியுமே இதில் இன்வால்வ் ஆகலை. அதுதான் நம்ம ட்ரெய்லர்லேயே வந்துருக்குல்ல. இவன் வேறு மாதிரின்னு ஒரு படம் இருக்குதுல்ல, அந்த படத்தில் இதுவே வந்து கம்பேரிசன் வரும். படம் இவன் வேறு மாதிரி, கதை டோட்டலாக வேறு, இது கம்ப்ளீட்டாக வேறு. அது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட்டே பண்ண புரியல. ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனையை வச்சு தான் பண்ணும். இவன் வேறு மாதிரியில் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி எதுவுமே வராது. பட் சரி, ஓகே. பராசக்தி வந்து கம்ப்ளீட்டாக வேறு, இது சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயனை வச்சு இந்த படம் எடுத்தது வந்து இன்னுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பயங்கரமாக ரீச் ஆகும். இது பெருசாக ஜெயிக்க போகுது இந்த படம். சூப்பராக இருக்குது தலைவா. செம்ம படம். சவுண்டு இல்லை, கத்தி சவுண்டெலாம் போச்சு. மலையாளத்தில் பேசுகிறேன். நல்ல படമാണ്, അടിപൊളി പടമാണ് മക്കളെ. എല്ലാവരും വന്ന് കാണണം. സൂപ്പർ പടമാണ്. SKന്റെ ഏറ്റവും ബെസ്റ്റ് പടം. கேரளா மலையாளம் அவங்கவுங்க தாய்மொழியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் படம். சரியான படம், செம்ம படம். நல்லா இருந்துச்சுண்ணா, செம்மையாக இருந்துச்சு. பேசில் ஜோசப் டிஸ்டன்ட் மக்களை எல்லாரும் போய் காணணும். செம்மையாக இருக்கு படம், எல்லாம் பக்காவாக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம் படத்தை. அந்த டைலாக்ஸ் ஸ்க்ரீன் பிளே மாசாக இருந்துச்சுங்க, பக்காவாக இருந்துச்சு. நல்லா தாங்க இருக்கு. ஹிந்தி திணிப்புக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் இப்போ ஒரு என்னதுன்னா, நம்ம சென்சார் இந்த படத்தில் ஒரு 27 கட்டுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. நம்ம படம் பார்க்குறப்ப தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன விஷயம். அது அன்கட் வெர்ஷனா நம்ம ஓடிடிலேயே அதில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது படம், நல்லா தான் இருக்குது, நல்லா தான் வந்திருக்கு. சொல்கிறேன், இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ ஒரு சீனில் ஒரு ஷார்ட்டில் வரும், சாணி எடுத்து இந்தி அந்த இதை அழிக்கிற மாதிரி அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. நிறையா போர்ஷன்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு படமாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வந்திருக்கு படம். வந்து சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு முக்கியமான படம். அமரன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி, அமரனுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு செம்மையாக ஒரு ரியல் ஸ்டோரி தான். நம்ம இங்கே ராஜேந்திரன்ற ஒருத்தர், அவரோட ரியல் ஸ்டோரி தான் இது. ஸோ அது கடைசியில் நல்லா வந்து தமிழ் வாழ்க, அவ்வளோதான். படம் பாருங்கள் எல்லாருக்கும். படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் படம். ஆக்சுவலாக அந்த எல்லாருக்கும் அவங்க தாய்மொழி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிற அந்த விஷயத்தை தான் சொல்ல வராங்க. தமிழ் நம்ம முன்னோர்கள்னு சொல்லாமல் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணி உயிரை விட்டுருக்காங்க. அதனால தான் இன்னும் தமிழ் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அவங்களெல்லாம் மறந்துட்டு நம்ம தமிழை உதாசீனப்படுத்திகிட்டு இருக்கோம். தமிழ்ங்கிறது எவ்வளோ பெரிய மொழி, அதை தமிழ் மட்டும் இல்லை, அந்தந்த தாய்மொழியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஒரு எமோஷனலான படம். அது வந்து தீ பரவட்டங்கிறத நீதி பரவட்டம்னு மாற்றிருக்காங்க. பட் அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ் மக்களுக்கு. அது எல்லாம் எதை கட் பண்ணியிருக்காங்கன்னு வந்துடுது உங்களுக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் ட்ரோல், சோஷியல் மீடியா எல்லாம் உங்களுக்கு எது கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பெருசாக இம்பேக்ட் இல்லை உங்களுக்கு, அந்த படத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ நல்லா இருந்துச்சு படம்.